இதுக்கு மட்டும் இல்லைங்க, ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் பார்ட்டி இல்லைன்னா எந்த ஃபீஸ்டா இருந்தாலும் சரி, அந்த ஃபீஸ்ட்டை செலிப்ரேட் பண்ண ஒரு ஸ்வீட் வேணும்னு நினைப்போம். அதுவும் ராயலா டிஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைப்போம்ல. அதுக்கு தான் நான் உங்க எல்லாருக்கும் இந்த நவாபி ஸ்வீட்டை கொண்டு வந்திருக்கேன். இதோட சீக்ரெட் ரெசிபியை தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். நவாபி ஸ்வீட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான திங்ஸ் எடுத்து வச்சுட்டா நமக்கு செய்யறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து கண்டன்ஸ் மில்க், கஸ்டர்ட் பவுடர், கேஷ்யூ, பாதாம் இது எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 15 to 20 பாதாம் எடுத்திருக்கேன். அதேமாரி கேஷ்யூவில் வந்து 10 to 15 கேஷ்யூ எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பவுடர் பண்ணும்போது கொஞ்சம் கெட்டியாக தான் ஆகும், ஏன்னா பாதாமில் வந்து ஆயில் இருக்கிறதுனால அது வந்து உங்களுக்கு கெட்டியாகும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பவுடர் பண்ணி எடுத்தாச்சு பாருங்க, இப்படித்தான் இருக்கு. இதுல வந்து ஒரு வாசனைக்காக 4 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க இப்படித்தான் இருக்கு. இப்போ இந்த பவுடரை வந்து நம்ம ஹாஃபா பிரிச்சு எடுத்துக்க போறோம். ஒரு ஹாஃப் வந்து நான் ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கிறேன். இன்னொரு ஹாஃப்ல, அதாவது மிக்சி ஜார்லயே இருக்கட்டும், நெக்ஸ்ட் அதுல வந்து ஒரு 5 to 10 டேபிள் ஸ்பூன் கிட்ட சுகர் சேர்த்து அதையும் வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். சுகரை பவுடர் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா பாருங்க இப்படித்தான் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஒரு ஓரமா எடுத்து வச்சிடலாம், அது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் நம்ம வந்து சேமியா எடுத்துடலாம். நான் வந்து அணில் சேமியா தான் எடுத்திருக்கேன். ஸோ உங்ககிட்ட மெலிசா எந்த சேமியா இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. மெலிசா சேமியா சேர்த்தா தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்கும். மொத்தமா எடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதுக்காக தான் நான் அணில் சேமியா எடுத்திருக்கேன். சேமியாவை இப்போ இந்த மாதிரி பிளேட்ல எடுத்துட்டு இந்த மாதிரி கையாலே நுணுக்கி விட்டுக்கோங்க. மிக்சியில போட்டு ரொம்ப பவுடர் பண்ணிட கூடாது. கையாலே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நுணுக்கி விட்டுக்கோங்க. நுணுக்கி விட்டு ஒரு ஓரமா எடுத்து வச்சிடலாம், அது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து ஒரு பாத்திரத்துல நெய் வந்து ஒரு 1 lane 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நுணுக்கி வச்சிருந்தோம்ல சேமியா, அதை ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். நீங்க வந்து சேமியாவா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ப்ரௌன் கலர்ல வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம பாதாம், கேஷ்யூ, சுகர் சேர்த்து பவுடர் பண்ணி வச்சோம்ல, அதை வந்து இதுல ஆட் பண்ணிட்டு நல்லா இது எல்லாமே சரிசமமா கலந்து வர அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சேமியாவையும் நம்ம ஆட் பண்ண பாதாம் பவுடரையும் இந்த மாதிரி நல்லா சரிசமமாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிட வேண்டியதுதான். இப்போ இந்த சேமியாவை நம்ம 2 பாதியாக பிரித்து எடுத்துக்க போகிறோம். ஒரு ஹாஃபை இந்த மாதிரி ஒரு ட்ரேல எடுத்து நல்லா இந்த மாதிரி ஃப்ளாட்டான டம்ளரை வச்சு நல்லா வந்து செட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா செட் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து செட் ஆகி வரும். ஸோ இப்போ இதை வந்து செட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல 2 கப் தண்ணி சேர்க்காத பால் எடுத்திருக்கேன். பால் நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இந்த சைடு வந்து 1/2 கப் மில்க் எடுத்திருக்கேன். அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். அது நல்லா கெட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கலாம். இந்த சைட் பாலும் நல்லா கொதி வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் சேர்க்காம பாதாம் பவுடர் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது பாலில் சேர்த்தோடனே கொஞ்சம் கெட்டி ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா வந்து ஒரு ஸ்பூன் அப்படி இல்லைன்னா விஸ்கு வச்சு நல்லா வந்து மேஷ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கண்டன்ஸ் மில்க் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா இது சேர்த்த உடனே உங்களுக்கு வந்து அடி பிடிக்க ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ வந்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 4 to 5 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேமியாலே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்துக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா லைட்டாக தண்ணி விட்டா மாதிரி இருக்கும். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் லைட்டாக திக்கன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிச்சான டேஸ்ட்டில் கிடைக்கும். ஸோ ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். நம்ம ஆல்ரெடி வந்து சேமியாவை லேயர் பண்ணி வச்சோம்ல, அது மேலேயே நம்ம இதை வந்து சுட சுட அப்படியே வந்து லேயர் பண்ணிட வேண்டியது தான். ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஆற விட்டு பண்ணோம்னா உங்களுக்கு வந்து கெட்டியான மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஸ்டவ்லேன்னு இறக்குன உடனே நம்ம வந்து டக்கு டக்குன்னு லேயர் பண்ணிட வேண்டியதுதான்.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களோட ஒரு லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோக்கும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் க்ரோ டுகெதர். கஸ்டர்ட் மில்கை இந்த மாதிரி செட் பண்ணதுக்கு அப்புறமா இதில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சோம்ல சேமியா, அதை வந்து இதோட ஆட் பண்ணிட்டு லைட்டாக கை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராக செட் ஆகி கிடைக்கும். இதில் கார்னிஷிங்காக உங்ககிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ இதை ஒரு 1 ஹவர் அப்படின்னா 2 ஹவர் போல் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், ஒரு ரிச்சான நவாபி ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இது எல்லா ஃபீஸ்ட்டுக்குமே சூட்டபிளாக இருக்கும். நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ராயலாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எக்ஸைட்டிங் வீடியோஸ்க்கு ஆக்கி ஃபைப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், பாய்.